திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு அதிநவீன ஜிபிஎஸ் கருவி கொண்டு கேமரா பொருத்தப்பட்ட 4 சக்கர வாகனங்களை ரோந்து பணிக்காக துவக்கி வைத்துள்ளார் தமிழக சட்டம் ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குனர் டேவிட்சன் தேவாசிர்வாதம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்போம். பவானி, வணக்கம். விவரங்கள் பவானி. கண்டிப்பாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை மறுநாள் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் நடைபெறக்கூடிய குடமுழுக்கு விழாவை 50,000 பக்தர்கள் நேரில் காண்பதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. குடமுழுக்கு விழாவின் பொழுது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பதற்கான சோதனை ஓட்டம் ட்ரோன் மூலம் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து அதிகப்படியான பக்தர்கள் குடமுழுக்கு விழாவிற்கு வருகை தர உள்ள நிலையில அவர்களுடைய பாதுகாப்பை இன்னும் தீவிரப்படுத்துவதற்காக தமிழக சட்ட ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குனர் டேவிட்சன் ஆசீர்வாதம் இன்று கோவில் காவல் நிலையத்திற்கு வருகை தந்தார். அப்பொழுது 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் மக்களை கண்காணித்திடவும் எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் 4 சக்கர வாகனங்கள் மூலம் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே திருச்செந்தூர் பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் ரோந்து வாகனம் மூலம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில இன்னும் 2 தினங்களில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் வரக்கூடிய பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிகப்பு நிற வண்ணங்களில் உள்ள 6 வாகனங்கள் திருச்செந்தூருக்கு வரவழைக்கப்பட்டது. வரவழைத்த வாகனங்களில் 3 வாகனங்கள் மட்டும் திருச்செந்தூர் கோவில் காவல் நிலையம் முன்பு நிற்க வைக்கப்பட்டது. அந்த ரோந்து பணிக்கான 4 சக்கர வாகனங்களில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமராக்களில் ஜிபிஎஸ் கருவி கொண்டு அமைக்கப்பட்டு அதன் மூலம் தானாகவே இயக்கப்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே சேகரித்து சென்னை தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பக்கூடிய வகையில் தீவிர கண்காணிப்பு பணியானது 4 சக்கர வாகனம் மூலம் ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த ஜிபிஎஸ் கருவி கொண்டு 4 சக்கர வாகனத்தில் கண்காணிக்கப்படும் பணியினை தமிழக சட்ட ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குனர் டேவிட்சன் ஆசீர்வாதம் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் முன்னிலையில் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். அதன் நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் டிஎஸ்பி மகேஷ்குமார் மற்றும் காவல்துறையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதன்முறையாக திருச்செந்தூரில் ஜிபிஎஸ் கருவி கொண்டு 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு பணியானது துவங்கியது. இந்த ஜிபிஎஸ் கருவிகளினால் வருங்காலத்தில் எந்த ஒரு குற்ற சம்பவமும் நடைபெறாமல் இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை உள்ளூர்வாசிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பவானி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.